அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜும்மாவுடைய நாள் அன்னைக்கு அல்லாஹ் வந்து ஏகப்பட்ட நன்மைகளை வச்சிருக்கான். அதில் ரொம்ப முக்கியமான நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தர் ஜும்மா அப்போ நல்லபடியாக குளிச்சுட்டு யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க வந்து ஒரு கேமலை வந்து குர்பானி செஞ்ச அளவுக்கு நன்மை கொடுக்குறான். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு மாடு குர்பானி செஞ்ச நன்மையும், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ஆடு குர்பானி செஞ்ச நன்மையும், அதுக்கப்புறம் வரவங்களுக்கு கோழி, அப்படியே அதுக்கப்புறம் வரவங்களுக்கு முட்டை அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நன்மைகளை பிரித்து வச்சிருக்கான். அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நியாமத்தை வந்து நம்ம அனைவருக்கும் கிடைக்கணும். அது இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் சொல்லிகிட்டே போகலாம். எவ்வளோ முடியுதோ நம்ம வந்து ஜும்மாவில் அமைதியாக இருக்கிறது சரி, தாண்டி போகாமல் இருக்கிறது சரி. ஸோ ஜும்மாவுடைய சில நேரங்கள் இருக்குது. அந்த நேரங்களில் நீங்கள் செய்யக்கூடிய துவாக்கள் எல்லாமே குபுல் ஆகிடும். அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளில் வந்து எல்லாருமே வந்து எவ்வளோ முடியுதோ அதிகம் அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க. ஜும்மாவுடைய நாளுடைய சிறப்பு வந்து நான் சொல்லிகிட்டே போவேன், அந்தளவுக்கு இருக்குது. அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த ஜும்மாவுடைய பாக்கியத்தை சீக்கிரமாக தொழக்கூடிய நபர்களாக நம்மளை ஆக்குவானாக. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.